அன்புடையீர் வணக்கம். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் என உலகம் பெண்மையை பெண்களை போற்றும் இந்நாளில் இந்த இனிய மாலை பொழுதில் உலக மகளிர் தினத்தன்று பெண்மையை போற்ற இங்கு வந்துள்ள அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மெகா குழுமம் சார்பாக எங்கள் அன்பார்ந்த வணக்கங்களை உரித்தாக்குகிறோம். அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். நல்லவர்களை போற்றுதலுக்கு உரியவர்களை தேடி அழைத்து வந்து கௌரவிக்கும் இந்த இனிய 17வது மெகா மகளிர் சாதனையாளர் விருது வழங்கும் விழாவினை குத்துவிளக்கேற்றி ஏறுமுகமாக துவக்கி வைக்க நமது சிறப்பு அழைப்பாளர் மற்றும் மெகா மகளிர் சாதனையாளர் கலைமாமணி அன்பிற்குரிய திருமிகு வடிவுக்கரசி அம்மா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நமது மெகா குழுமத்தின் நிர்வாக இயக்குனர் முனைவர் திருமதி ஜெயந்தி தங்கபாலு அம்மா அவர்களையும் அவருடன் மேடைக்கு அழைக்கிறோம். நமது சிறப்பு அழைப்பாளருக்கு மெகா டிவியின் நிர்வாக இயக்குனர் பூங்கொத்தினை வழங்கி அன்பினை தெரிவிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த மகளிர் தினத்தன்று இந்த நிகழ்ச்சி ஒரு மகிழ்ச்சியான நிகழ்ச்சி மட்டுமல்ல, ஒரு நெகிழ்ச்சியான நிகழ்ச்சி. பெண்மையின் மென்மையை, பெண்மையின் பேராற்றலை, பெண் என்றால் அனுபவம், அந்த அனுபவத்தின் அந்த உயரிய தன்மையை தேடி சென்று பாராட்டுகளை தெரிவிப்பதோடு மட்டும் நிறுத்திவிடாமல் பாராட்டி கௌரவம் அளித்து அவர்களை ஒரு மேடை மேல் அமர்த்துவது ஒரு நிகழ்ச்சியாக செய்வதை வழக்கமாக வைத்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் போற்றுதலுக்குரியவர்கள். நன்றி. இங்கு கூடியிருக்கும் அனைவர் சார்பாகவும் மேடையில் இருக்கும் உங்கள் இருவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். எங்களுக்காக ஒரு சில வார்த்தைகள் மேடம் ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கும் அனைத்து பெண்களுக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். நம்ம ரேணுகா சொன்ன மாதிரி, ரேணுகா சீரியல் ரேணுகா, நீங்க அப்படியே கூப்பிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஆமாம், எனக்கு அதான் வந்ததும் தோணுச்சு. அவங்க சொன்ன மாதிரி ஒரு விஷயத்தை, அதாவது பெண்களுக்கு பெண்கள் சாதனையாளர்களை தேடி கண்டுபிடிச்சி அவங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் அவங்கள கௌரவப்படுத்துறதுங்கிறது சாதாரண விஷயமே இல்லை. ஒரு வருஷம் பண்ணலாம், 2 வருஷம் பண்ணலாம், தொடர்ந்து இது 17வது வருஷம். இதுவே பெரிய சாதனை தானே. சாதனையாளர்களுக்கு சாதனையாளர்கள்னு அவங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கறதே ஒரு சாதனையாளர் தான். நான் ரொம்ப ஏங்கிட்டு இருந்தேன், என்னடா நம்மளை கூப்பிடவே மாட்டேன்றாங்களேன்னு. அதில் இந்த மணிகண்டன் ஒரு எடிட்டர் இருக்கார் இதில். அவர், அக்கா ஒரு இன்டர்வியூ போயா, எனக்கு அவார்டு கொடுக்க மாட்டேன்றாங்க, நான் கொடுக்க மாட்டேன், போயா நீனே இருந்தேன். அப்புறம் 16, ஒருவேளை அந்த நம்பர் தான் லக்கியோ என்னவோ தெரில, 16வது வருஷம் வாமா நீயும் வா,
உங்களுக்கு கொடுக்குறோம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. சந்தோஷம். அந்த சந்தோஷம் இன்ன வரலாம் அடங்கலை. அதனால தான் இவங்க ஃபோன் பண்ணவுடனே எதுக்கு கூப்பிட்றாங்கன்னு கூட கேட்குறதே இல்லை. அம்மா இந்த மாதிரி மாற்றி நான் வந்துடுறேன், என்ன சொல்ல வந்தாங்கன்னு கூட கேட்கல. நான் வந்துடுறேன். அதுக்கப்புறம் தான் யோசிக்கிறேன், ஐயோ படிக்கட்டு ஏறுவோம்மா நம்ம வரோன்னு சொல்லிட்டேன். போயிடலாம். இப்போ கூட பாருங்கள், என் பையன் என் அசிஸ்டன்ட் சொல்லிகிட்டே இருக்கார், அம்மா பொறுமையாக போங்கம்மா. நானும் நினைக்கிறேன் பொறுமையாக தான் போகணுன்னு நினைக்கிறேன், ஆனால் செயல்படுத்த முடியல. உங்களுக்கு தெரியும். ஏன்னா இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாருமே ஒரு விஷயத்துலையும் பெரிய பெரிய சாதனை படைத்தவங்க. அவங்க எதிர்க்க நான் ஸ்லோ ஆகிடக்கூடாதுங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் நடுவில் மைண்டில். அப்புறம் இங்கே யாராவது தெரிஞ்சவங்க இருந்தால் எனக்கு வேலை கொடுக்கணுன்னு, ஏன் இந்த அம்மா ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு வேலை கொடுக்காம போயிட்டாங்கன்னா அதெல்லாம் மனசில் வச்சுட்டு கட 4 படிக்கட்டு ஏறி வந்துட்டேன். சாதனை. இவங்க எல்லாரும் நினைப்பாங்க பெண்கள் என்ன பெருசாக சாதிக்கிறாங்கன்னு. நாங்கள் சாதிக்க ஆரம்பிக்கும் போதே எவ்வளவு கஷ்டங்கள் தெரியுமா. முதல்ல வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் சமாதானப்படுத்தணும், அவங்கக்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். அவங்கள நீ எங்கே போகிறப்போ ஃபங்க்ஷனுக்கா, இதெல்லாம் முடிச்சுட்டு போ, ஓகே, அந்த வேலையெல்லாம் முடிக்கணும். இதெல்லாம் தாண்டி ஒவ்வொரு பெண்ணும் சாதிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு உண்மையிலே அந்த கஷ்டத்தை உணர்ந்தனால்தான் ஜெயந்தி அம்மா இந்த மாதிரி ஒரு பாராட்டான விழாவை நடத்துகிறாங்க. அதுவும் 17 வருஷமாக ஒரு விழா நடத்துறதே கல்யாணம் பண்ணுற மாதிரி. இங்கே வந்தோடனே பார்த்துட்டேன் இந்த வருஷம் எத்தனை பேர். எனக்கு அவங்கெல்லாம் சாதிக்கிற போது நம்ம ஒன்றுமே பண்ணலையேன்னு ஒவ்வொரு வருஷமும் தோணுது. இவங்களோட ப்ரோக்ராமை நான் ரெகுலராக பார்க்கணுன்னா பார்க்கும் போதெல்லாம் எனக்கு தோணும், நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஒன்றுமே பண்ணலையே. யாரோ ஒரு டைரக்டர் அவர் கஷ்டப்பட்டு எழுதி கொடுக்குற டைலாக்கை படிங்க, சரி அப்புறம் இன்னும் ஒரு தடவை படிங்க, ஓகே டேக் போகலாம் அப்படின்னு போயிட்டு காலையில் அவங்க டிஃபன் கொடுக்குறாங்க, ட்ரெஸ்ஸு கொடுக்குறாங்க. சீரியலில் மட்டும்தான் நம்ம ட்ரெஸ்ஸு விட்டுருங்க, ட்ரெஸ்ஸு கொடுக்குறாங்க, மத்தியானம் சோறு போடுறாங்க, ஈவினிங் டிஃபன் கொடுக்குறாங்க. எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு ஈவினிங் ஆனால் கவர் கொடுப்பாங்க, அதையும் வாங்கின்னு உண்மையை தானம்மா சொல்கிறேன். ஏன்னா இந்த வருஷம் 17th இயர் எல்லோரும் கொடுத்துட்டோம். அடுத்து வேறு யார் என்ன பண்ணியிருக்காங்க கண்டுபிடிங்கன்னு அவங்க பின்னாடியே இருந்து அவங்கள ஒவ்வொருத்தரையும் கண்டுபிடிச்சி அவங்கள இங்கே கொண்டாந்து அசம்பிள் பண்ணி அவங்களுக்கு அவார்டு கொடுக்கணும். அவங்களுடைய ஹார்ட் ஒர்க்குக்கு, கடின உழைப்புக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க பாருங்கள். அது எவ்வளோ பெரிய ஹார்ட் ஒர்க். அதுவும் அவங்க என்னென்னவோ படிச்சிருக்காங்க. இப்போ தான் நான் கேள்விப்படுறேன். அவங்ககிட்ட பேசணும்னு நினைப்பேன், ஆனால் என்னவோ டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். இப்போ தான் வந்து கேள்விப்படுறேன், இதை படிச்சிருக்காங்க அதை இவங்களுக்கு எப்போ பாராட்டு விழா வைக்கிறதுன்னு எனக்கு தோண ஆரம்பிச்சுது. என்ன இதை படித்து அதை படித்து ஒரு டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறாங்க. நான் டாக்டரேட்டாவது ஆகிறேன்னு அதுக்கு கடின உழைச்சி டாக்டரேட் வாங்கியிருக்காங்கன்னா பெரிய விஷயந்தான் இல்லை. உங்களுக்கு தெரியும், நான் அந்த அளவுக்கெல்லாம் படிக்கலை, நான் வெறும் பியூசி தான். ஆனால் பியூசிக்கே இந்த லட்சணத்தில் இருக்கிறேன் நான். அதனால இவ்வளோ படிப்பு படிச்சிருக்காங்களா, இவ்வளோ படிப்பு படிச்சுட்டு ஹார்ட் ஒர்க். அதே மாதிரி ஒரு சேனலை நடத்துறதுங்கிறது சாதாரண விஷயமே இல்லை. ஐயோ என்ன காம்படிஷன், அப்பா அம்மா மூச்சு திணறுது நமக்கு. ஆனால் நம்ம ஆட்டோமேட்டிக்காக அந்த மெகா சேனல் போட்டு அந்த லைட் மியூசிக்கெல்லாம் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் உங்கள்கிட்ட சொல்லும் போதெல்லாம். என்னங்க எல்லாரும் மறந்த பல விஷயங்களை நீங்கள் ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கீங்க. எம்எஸ்வி ஐயாவோட ப்ரோக்ராம் எல்லாம் அப்பா இன்றைக்கும் கேட்குற மாதிரியே இருக்குது. அதே மாதிரி ஈவினிங்கில் 8லேருந்து 8:30 அதெல்லாம் இவங்க எந்த ப்ரோக்ராம் பார்க்குறோமோ இல்லையோ மெகா சேனலில் வர லைட் மியூசிக் ப்ரோக்ராம் எல்லாத்தையுமே பார்ப்பேன். அதுவும் ஒன்று டிஃப்ரெண்ட் அந்த சேனலை இந்த காம்படிஷனில் இப்படி நடத்திட்டு வராங்கன்னா மிகப்பெரிய பாராட்டு இவங்களுக்கு தான் கொடுக்கணும். மிகப்பெரிய பாராட்டு. சாதாரண விஷயமே இல்லைங்க, சாதாரண விஷயமே இல்லை. இன்னொரு விஷயம் பார்த்தேன். எங்களுக்கு சில டைரக்டர்ஸ் அவங்க படங்க மட்டும் ரெகுலராக நாங்கள் தான் இருப்போம். விசு சார் படம் எடுத்தால் மனோரமாச்சி இருப்பாங்க, நாங்கள் இருப்போம், கிருஷ்ணு சார் இருப்பார். இப்படி அப்போ யார் லேட்டஸ்ட்டாக வர ஹீரோயின் அது மட்டும் சேர்த்துப்போம். கிருஷ்ணு சார் எல்லாருமே இருப்போம், ரெகுலராக இருப்போம். அதே மாதிரி வி சேகர் சார், இந்த மாதிரி ஜாக்பாட் ஸ்ரீனிவாசன் சார், இவங்கெல்லாம் படம் எடுத்தால் ரெகுலர் ஆர்டிஸ்ட் இருப்போம். அதே மாதிரி
ஒரு வித்தியாசமும் இல்லாமல் இந்த ரேணுகாவே தான் ப்ரோக்ராம் பண்ணுது. மேம் அது வந்து ஒரு பாராட்டோட என்னை மறுபடியும் கூப்பிட்டாங்க. அதுக்கு வந்து இந்த மேடையில் நான் நிஜமாவே நன்றி இதுக்கு சொல்லிக்கிறேன். முன்னாடி ப்ரோக்ராமில் வந்து மீரா கிருஷ்ணன் பண்ணாங்க. கரெக்டுங்களா? அப்போ நான் கரெக்டாக பார்க்குறேன் உங்கள் ப்ரோக்ராமு பாருங்கள். அதுக்கு முன்னாடி மீரா அவங்களே அப்படி யாரையுமே விடாமல் அப்படியே கண்டினியூ பண்ணுறதுங்கிறது பெரிய விஷயம். ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கு ஒவ்வொருத்தர் வரட்டுமே அப்படின்னாலாம் இல்லாமல் இவங்க எல்லாரும் நம்ம குடும்பம், அந்த எண்ணம் வந்தால் தான் அது வரும். அந்த எண்ணம், இவங்கெல்லாம் நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க. இன்னும் வருவாங்க பாருங்கள், இவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க, ஜெயந்தி அக்கா, இவங்க எல்லாம் வருவாங்க. எல்லாத்தையும் நான் ப்ரோக்ராமில் பார்ப்பேன். ஃப்ரண்ட் ரோ, அடுத்த ரோவில் இவங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்க தான் இருப்பாங்க. அதை வந்து மிஸ் பண்ணுறதே இல்லை. அவங்க எல்லாரும் நம்ம குடும்பம்னு வர வச்சு அவங்களையும் பாராட்டி, அது பெரிய விஷயங்க, பெரிய விஷயம். இந்த மாதிரி ப்ரோக்ராம் வந்து ரெகுலராக நான் சொல்கிறதுனாலலாம் இல்லை, அவங்க ரெகுலராக பண்ணுவாங்க. 17 என்ன, 18 என்ன, 20 என்ன, 100 என்ன, அது பாடி தாண்டி போயிட்டே இருக்கும். எனக்கு அடுத்து வர்ற ஆர்டிஸ்ட் எல்லாம் கூட இங்கே இந்த மேடையில் வந்து அவார்டு வாங்குவாங்க. அதையும் நம்ம பார்ப்போம், அதுக்கும் நம்ம கை தட்டிகிட்டு இருப்போம். அதுக்கும் நான் வருவேன். மார்ச் 8னா ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் மெகா சேனல் ப்ரோக்ராம்ப்பா, அங்கே போயிடணும், ஜெயந்தி அம்மாவை பார்த்துடணும், அதுக்கப்புறம் தான் மற்ற ப்ரோக்ராம் அப்படின்னு நானே முடிவு பண்ணி வச்சுருக்கேன். அவங்க கூப்பிட்டாலும் கூப்பிடல, கூப்பிடாமலாம் இருக்கவே மாட்டாங்க. பார்த்தாவே தெரியும். அவங்க ப்ரோக்ராமை பாருங்களேன், இவங்க போன ஃபங்க்ஷனில் வந்தாங்கல்ல அப்படின்னு நம்மளே கண்டுபிடிப்போம். அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ரெகுலராக அவங்களெல்லாம் மிஸ் பண்ணாமல் அழகாக அதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க. நான் கூட நினைப்பேன், காலையில் மார்னிங் எடுத்தோன்னே இவங்களுக்கு குட் மார்னிங் சொல்லணும்னு, அதுலேயே மிஸ் ஆகிடும். ஆனால் அதெல்லாம் எதுவுமே மிஸ் பண்ணாமல் கரெக்டாக பண்ணுறதுங்கிறது வந்து கிரேட். ரியலாக அது எல்லாமே இவங்ககிட்டேருந்து நான் கற்றுக்கிறேன். அம்மா அண்ணா அவங்க காலையில் ஃபோனில் கூட நான் குட் மார்னிங்மா அப்படின்ட்ட ஸ்டைலாக, அவங்க வணக்கம்மா இன்னைக்கு வணக்கம் சொல்கிறாங்க. ஐயோ நம்ம ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறோம் அப்படி நிறைய விஷயங்கள் நம்ம இவங்ககிட்டேருந்து கற்றுக்கணும். இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டு கொடுங்க, என் சார்பாக கொடுங்க பார்க்கலாம். சரி, இவ்வளோ தூரம் சொல்கிறோமே, இவ்வளோ சாதனைகள் சொல்கிறோமே, சாதனைக்கு நமக்கு பெர்மிஷன் கிடைக்கணும்ல, அது ஐயா அவர் கொடுக்குற ஒரு ஊக்கம் தான். அந்த ஊக்கம் வேணுங்க. வெறும் விளக்கு மட்டும் ஏற்றி வச்சுட்டு போயிட்டா போதுமா? அதை தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும்ல. அந்த ஊக்கம் தான் ஐயா. அவர் கொடுக்குற ஊக்கத்தினால்தான் இன்னைக்கு ஜெயந்தி அம்மா. அதே மாதிரி அவங்க மகளையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்காக என்னுடைய வாழ்த்துக்கள் கண்ணு. நீங்கள் நல்லா வருவீங்க. எங்களெல்லாம் மறக்காமல் நீங்கள் தான் லிஸ்ட்டு போடணும். எங்களெல்லாம் ஒரு 3வது ரூபா கொடுத்தா கூட பரவாயில்ல எங்களுக்கு, ஆனால் கொடுங்க, நாங்கள் வந்துடுவோம். ஓகேவா? இவ்வளோ நேரம் உங்கள் எல்லாருக்கிட்டையும் பேசிட்டேன். ரொம்ப 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 பேசிட்டேன் போல இருக்குது. என் மனசில் என்ன படித்தோ அதை பேசினேன். நான் ப்ரிப்பரேஷன்லாம் கிடையாது. அவங்கள மாதிரி ப்ரொஃபஸர் அம்மா உட்காந்துருக்காங்க, அவங்க உலகம் சுற்று வாலிபி, அந்த அம்மா மாதிரியெல்லாம் பேச முடியாது. எனக்கு தெரிஞ்சதை பேசினேன். இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் நன்றி. முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். ஜெயந்தி அம்மாவோட ப்ரொஃபஸர் வந்திருக்காரு, அவருக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்ல. நம்ம ஸ்டூடெண்ட் எவ்வளோ பெரிய சாதனை பண்ணுது, எப்படியெல்லாம் ரெகுலராக ப்ரோக்ராம் பண்ணுது அப்படின்னு நினைக்கும் போது அவர் எவ்வளோ சந்தோஷப்பட. அதுதாங்க நம்மளுடைய ஆசானுக்கு கொடுக்குற மிகப்பெரிய மகிழ்ச்சியே அதுதான். ஒரு பேக் நிறைய பணம் எடுத்து போய் கொடுத்தா கூட சந்தோஷம் வராது. ஆனால் அவருடைய ஸ்டூடெண்ட் எந்த அளவுக்கு வளர்ந்து நிற்கிறாங்கன்னு நினைக்கும் போது எனக்கு சொல்லும் போதே ஒரு மாதிரி இருக்கு. அதுதான் அவங்களுக்கு நம்ம கொடுக்குற சந்தோஷம். அதுக்காக ஐயா, இவ்வளோ பெரிய சாதனையாளரை உருவாக்கிட்டே வரீங்க, ரொம்ப நன்றிங்க ஐயா. உங்களுக்கும் நன்றி. பாலு ஐயா, உங்களுக்கும் நன்றி 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 நன்றி. ஒன்ஸ் அகெயின் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். தமிழில் சொல்கிறேன், இல்லைன்னா தப்பாக போயிடும். வணக்கம் வணக்கம் வணக்கம். நன்றிம்மா. தேங்க்யூ வெரி மச்.